ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத் ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர். 2026ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் கும்ப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த வருடம் எப்ப பிறக்குது அப்படின்னா 14/4/2026 செவ்வாய்க்கிழமை காலை 9:30க்கு சதய நட்சத்திரத்துல இந்த வருடம் பிறக்குது. இந்த வருடம் சதய நட்சத்திரத்துல பிறக்கிறதுனால நீங்க என்னன்னா கும்ப ராசியில இருக்கக்கூடிய சதய நட்சத்திரக்காரர்கள் பரிகாரம் பண்ணிக்கணும். என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா, இந்த வருடம் பிறக்குது இல்லையா, அந்த டைம்ல கோவிலுக்கு போயிட்டு அருகில் இருக்கக்கூடிய எந்த கோவிலுக்கு வேணா போலாம். சிவன் ஆலயம் போலாம், விஷ்ணு ஆலயம் போலாம், எந்த கோவிலுக்கு வேணா போலாம். கோயிலுக்கு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய ஜீவராசிகளுக்கு ஆடு, மாடு இந்த மாதிரி இருக்கிற கோழி இதுகளுக்கெல்லாம் என்னன்னா தண்ணி கொடுங்க. ஓகேங்களா? மாடா இருந்துச்சுன்னா வைக்கப்புல் போடுங்க, தண்ணி கொடுங்க. மக்களுக்கு பாத்தீங்கன்னா நீர்மோரு, அதே மாதிரி சாப்பாட்டுக்கு உண்டான தானியங்களை என்ன செய்யலாம், நீங்க தானமா கொடுக்கலாம். அப்புறம் ஏழை மக்களுக்கு வஸ்திர தானம், அப்புறம் விசிறி சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த விசிறி தானமா கொடுக்கலாம். செப்பல், கம்பளி இது மாதிரி உங்களுக்கு என்ன முடியுமோ அதை தானமா கொடுக்கலாம். அங்க இருக்கக்கூடிய இறைவனை பிரார்த்தனை பண்ணிட்டு ஏழை எளியர்களுக்கு இது கொடுக்கறது மூலியமா ஒரு வருடம் முழுவதுமே உங்களுக்கு பணத்தட்டுப்பாடுங்கிறது வராது. அது எக்கனாமிக்கல் ரீதியா நல்ல உயர்வான நிலைக்கு வருவீங்க. அதே மாதிரி காசு பணத்துக்கு பஞ்சம் இருக்காது. அது கூட விபத்து கண்டமாகாது, ஆயுள் பங்கம் ஏற்படாது. இதெல்லாம் நீங்க செய்யறதுனால உங்களுக்கு நிறைய நன்மைகள் தான் இருக்கும். இது ஒரு வருட பலன்கள். சரிங்களா? சரி, இந்த வருடம் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, முக்காவாசி நிறைய நன்மைகள் தாங்க. அதாவது 90% நன்மைகள் தான். உங்களுக்கு தீமைகள்ங்கிறது ரொம்ப குறைவு. அதனால கவலைப்படாதீங்க. என்னங்க 6ஆம் இடத்துக்கு குரு வருதுன்னா, அதெல்லாம் இல்ல, நல்லதுதான் உங்களுக்கு. பொதுவா ஜென்ம சனி விலகிருச்சு. ஜென்ம ராகுவும் விலக போறாரு. அதுதான் பிளஸ் பாயிண்ட் உங்களுக்கு. என்னன்னு கேக்குறீங்களா? சனி 2ஆம் இடத்துக்கு, அதாவது ஜென்ம சனியா இருந்து பாத சனியா மாறிடுச்சு. சோ 2ஆம் இடத்துல சனி இருக்காரு. அதே மாதிரி வருடம் பிறக்கும் போது உங்களுக்கு குரு 5ல இருக்காரு. ஜூனுக்கு அப்புறம் 6ஆம் இடத்துக்கு போறாரு. ஜூன் மாசம் 6ஆம் இடத்துக்கு போறவரு உங்களுக்கு 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தை பாக்குறாரு. 12ஆம் இடம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்தானத்தை பாக்குறாரு. 2ஆம் இடம் வருமானத்தை பாக்குறாரு. இதுதான் நல்லா இருக்குன்னு சொன்னேன். அதே மாதிரி டிசம்பருக்கு அப்புறம் இந்த டென்ஷன், டிப்ரெஷன்ஸ், அப்படியே ரொம்ப விரக்தியான நிலை இதெல்லாம் கொடுத்துட்டு இருந்தார்ல ராகு, அவரு கிளம்பி 12க்கு போய் மறைய போறாரு. இதை விட வேற என்ன உங்களுக்கு வேணும்? கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க கவலையே பட வேண்டாம். நிறைய பேர் குரு மறைஞ்சிருச்சு, 7.5 சனி முடியல, ராகுகேது இருக்குன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது. படிப்படியா இந்த வருடத்துல இருந்து படிப்படியா உங்களுக்கு நன்மைகள் தான் அதிகம். ஓகேங்களா? இந்த தீமை, அதாவது ரொம்ப கஷ்டத்துல இருந்து வெளிவரக்கூடிய டைம் தான் இந்த டைம். இந்த டைமை பொறுத்த வரைக்கும் கஷ்டம்னு, இந்த வருடம் பிறக்கும் போது கஷ்டமா இருந்தாலும் அந்த கஷ்டத்துல இருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு படியை கடந்து வந்துகிட்டே இருக்கீங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, தொழில் ரீதியா எப்படி இருக்கு அப்படின்னா, ஜூன் மாசத்துக்கு அப்புறம் ரொம்ப சூப்பரா இருக்குது. ஏன் அப்படின்னா குரு 6ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்தை பாக்குறாரு. இப்ப தொழிலு கட்டாயம் வளர்ச்சி அடையும். தொழில் மூலியமா நல்ல வருமானம், நிரந்தரமான வருமானம். அதே மாதிரி புதுசா தொழில் தொடங்குறதுக்கு ஏற்ற காலம். இன்வெஸ்ட்மெண்ட்டை குடிக்கிறதுனால ஒரு சுப விரயம். உங்களுக்கு நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச அனுபவம் இல்ல, இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய விஷயங்கள்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. அதே மாதிரி தெரியல அப்படின்னா அதுக்குன்னு ஆட்கள் இருப்பாங்க. அவங்க கிட்ட கேட்டு எப்படி இன்வெஸ்ட் பண்ணி சம்பாதிக்கிறதுன்னு கேட்டுக்கிட்டு பண்ணுங்க. இன்வெஸ்ட் பண்றேன்னு ஏதாவது ஒரு விஷயத்துல குருட்டாம்பாக்குல போய் இன்வெஸ்ட் பண்ணி லாஸ் பண்ணிக்காதீங்க. விரயம்ங்கிறது சுப விரயமா 6ஆம் இடத்துல இருந்து குரு பாக்குறதுனால சுப விரயமா பண்றது நல்லது. அதே மாதிரி ராகு கேதுவும் 6ஆம் இடத்துக்கு ராகுவும், சாரி, 6ஆம் இடத்துக்கு கேதுவும் 12ஆம் இடத்துக்கு ராகுவும் வர்றது ஒரு நல்ல அமைப்பு. இந்த ராகு கேது போறதே ஒரு நல்ல அமைப்பு. வெளிநாட்டுல போய் பிசினஸ் பண்றது, நீங்க பண்ணிட்டு இருக்க தொழில வெளிநாட்டுல போய் பண்றது, வெளிநாட்டுல இருக்கவங்க இங்க இன்வெஸ்ட் பண்றது, இந்த மாதிரி அமைப்புகள், இறக்குமதி ஏற்றுமதி சார்ந்த தொழில்கள், வெளிநாட்டு பணம் முதலீடுகள்லாம் வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். காசு பணம் அப்படிங்கிறது கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் மழை போல வரப்போகுது. காசு பணம் நிறைய கொட்ட போகுது. நீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும் அப்படின்னா, கூடுதலா உழைப்பும் உத்வேகத்தையும் அதிகப்படுத்தணும். அவ்வளவுதான். நீங்க சோம்பேறியா இருக்கக்கூடாது. சோம்பேறியா இருக்க மாட்டீங்க கும்பராசிக்காரங்க. காசு பணம் வருதுன்னா
ஒரு நாள் நைட்டு கூட தூக்கத்தையே தொலைச்சிருவீங்க. அந்த அளவுக்கு காசு பணம் வருதுன்னா, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய டைம் தான். உங்களுடைய ராசி அதிபரே 2ல தாங்க இருக்காரு. குரு வேற பார்க்குறாரு. இந்த காலகட்டத்தில நீங்க சம்பாரிச்சே ஆகணும் அப்படிங்கிறது ஜாதக அமைப்பு, ஜோதிட விதியா இருக்கு. அதனால கட்டாயம் அதுக்குண்டான முயற்சியில இறங்குங்க. உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு 6ஆம் இடத்துக்கே குரு வராரு. உத்தியோக ஸ்தானத்துக்கே குரு வராரு. சூப்பரா இருக்கு. நான் இது வந்து ஒரே லைன்ல முடிச்சுக்கலாம்னு நெனைக்கிறேன். ஏன்னா, 6ஆம் இடத்துக்கே குரு வந்து உச்சமாகுறாருங்க. உச்சமாகக்கூடிய குரு வந்து உங்களுக்கு 2ஆம் இடத்த பார்க்கிறாரு. உத்தியோகத்துல இருக்கவங்களுக்குலாம் நல்ல வருமானம், ப்ரமோஷன்ஸு, இடம் மாற்றங்கள், வேற வேற பெரிய பெரிய கம்பெனில போய் வேலை பார்க்கக்கூடியது இது எல்லாமே நடக்கும். இதே மாரி வந்து படிச்சு முடிச்சுட்டு வேலைக்காக தேடிட்டு இருக்கீங்கல்ல, அவங்களுக்கும் ஈஸியா வேலை கிடைச்சிரும். உத்தியோகம், ஜாப் அப்படிங்கக்கூடிய விஷயமே 6ஆம் இடம் தான். அது உங்களுடைய ராசிக்கு ஜூனுக்கு அப்புறம் 6ஆம் இடத்துக்கு குரு வராரு. அதனால நல்ல பலம் இருக்கு. காசு பணத்த சம்பாரிக்கிறதுக்கு ஏற்ற டைம் தான் இந்த டைமு. மிகப்பெரிய லெவல்ல சக்சஸ் அப்படிங்கிறது உறுதியாக உங்களுக்கு உண்டு. படிக்கக்கூடியவங்களுக்குலாம் படிப்புல நல்ல அமைப்புகள் இருக்கு. ராகு கேதுக்கு அதாவது இந்த ஜூன் மாசத்துக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா விஷயமும் நன்மையா தான் நடக்கப் போது. படிப்புல நல்ல முன்னேற்றம், முன்பை விட ஆர்வம், ஒரு படிச்சா தான் நமக்கு லைஃபு, நமக்கு எல்லா விஷயமுமே இது மூலியமா தான் சாதிக்க முடியுங்கிற விஷயங்கள உணர்ந்து, தன்னிலை உணர்ந்து படிச்சு, மிகப்பெரிய லெவல்ல சக்சஸ் பண்ணிருவீங்க. நல்ல காலேஜ் படிச்சுட்டு இருக்கவங்கலாம் நல்ல இடத்துல பிளேஸ்மென்ட் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. நெறைய அதாவது நீங்க உங்களுடைய சுய அ மத்தவங்க யாருமே அதிகமா ஹெல்ப் பண்ணாம உங்களுடைய சுய உழைப்புனாலயும், சுய முயற்சியினாலயும் முன்னுக்கு வரக்கூடிய நபர்களா நீங்க இருக்கனால, எத பண்ணுனாலும் கட்டாயம் உங்களுக்கு சக்சஸு. அதே மாரி 2ஆம் இடத்துல சனி இருக்கனால, வாக்கு சனி கோப்பை குலைக்கும். ஸோ நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் சரிங்க, டார்கெட்டா இருந்தாலும் சரி, ஒர்க் ரீதியா இருக்கலாம். நீங்க பார்க்கக்கூடிய உத்தியோக ரீதியா, ஜாப் ரீதியா இருக்கலாம். படிக்கக்கூடிய விஷயமா இருந்தாலும் சரி, பேச்ச குறைச்சுக்கணும். கும்ப ராசி வந்து நல்ல பேச்சு திறமை. பொதுவா ஜென்ரலா நல்ல திறமைசாலிகள். ஆனாலும் 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி ரொம்ப டென்ஷன குடுப்பாரு. நீங்க அமைதியா இருந்தா கூட இந்த காலகட்டத்துல உங்களுக்கு ஆஃப்டர் குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் உங்களைய தூண்டி விடுறதுக்கு எல்லா விஷயமும் நடக்கும். ஏன்னா, உங்களோட ராசியில ராகு இருக்காரு. குரு வந்து இவ்வளோ நாளா கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. அதனால நீங்க அமைதியா கண்ட்ரோல் ஆயி இருப்பீங்க. வேண்டாம், வேண்டான்னு. அது ஒரு ஸ்டேஜ்ல வந்து வெடிக்க தானே செய்யும். எவ்வளோதான் பொறுத்துக்க முடியும். அதனால பொங்கி எழுந்துருவீங்க. ஆனாலும், அதையும் மீறி நீங்க கொஞ்சம் கான்ஷியஸ் ஆயி, ரொம்ப கவனமா இருந்தீங்கன்னா, கட்டாயம் எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணிற முடியும். கவலையே பட வேண்டாம். சனி உங்களுக்கு 2ஆம் இடத்துக்கு இருக்கறனால, பேச்ச கண்ட்ரோல் பண்ணி பழகுங்க. நெறைய மெடிடேஷன் பண்ணுங்க. துர்க்கை வழிபாடு, காளி வழிபாடெல்லாம் பண்ணிக்கங்க. தெய்வ அனுகூலம், நேரம், காலம் எதுவுமே நமக்கு சாதகமாக இல்லாதம்போது, நமக்கு சாதகமான சூழ்நிலைய உருவாக்கிக்கிறது நம்மளோட கையில இருக்கு. எப்படி உருவாக்கிக்கிறது? தெய்வ வழிபாடு. காளி வழிபாடு, துர்க்கை வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு, காலபைரவர் வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு. இது எல்லாமே என்னென்ன உங்கனால பண்ண முடியுமோ, ஒரு வேலைய விட்டுட்டு நான் பண்ண சொல்லல. ஒரு பிசினஸ லீவ் போட்டுட்டு நான் பண்ண சொல்லல. உங்கனால என்ன முடியுமோ, இருந்த இடத்துல இருந்து காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பண்ணுங்க. மனசு சரியில்ல அப்படின்னா, அமைதியா இருந்து பழகுங்க. மெடிடேஷன் பண்ணுங்க. அமைதியா இருங்க. இல்ல இதுவும் கடந்து போகும்னு எழுதி பாருங்க. மனசுக்குள்ள சொல்லி பாருங்க. பாசிட்டிவான அப்ரிமேஷன்ஸ வளர்த்துக்கங்க. இதுதான் சிறந்த பரிகாரம் வழி. ஓகேங்களா? குரு வந்து மறையும்போது, வாக்குஸ்தானத்துல இருக்கக்கூடிய சனி குழப்பத்தைய பேச்ச தூண்டி விட்டுருவாரு. கோவமே வராத நபருக்கு கூட கோவத்த உண்டு பண்றதுக்கு எல்லா வேலையும் கிளீனா செய்வாங்க. அப்போ நீங்க ஒரு வேலைய செஞ்சிருப்பீங்க, இல்ல ஒரு விஷயத்த செஞ்சிருப்பீங்க. உங்களைய பேச்ச தூண்டி விடணும். அந்த வடிவேல் காமெடி இருக்குல்ல, "சண்டைக்கு வாடா வந்து தான் பாரேன்" அப்படிங்கிற மாரி "வாடா, வாடா" அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி ஒருத்தர் வந்து உங்கள கூப்பிடுவாங்க. அவர நீங்க எப்படி பார்க்கணும்னா, சனி தான் நம்மள இப்படி கூப்பிடுறாரு அப்படின்னு நீங்க நெனச்சுட்டீங்கனாலே எஸ்கேப் ஆகி வந்துருவீங்க. அவங்ககிட்டலாம் நம்ம போவே கூடாது. கிரகத்த ஜெயிக்க முடியாது. அதனால நம்ம அமைதியா போய்க்கிறது தான் நல்லதுங்க. மாத்த முடியாத ஒரு விஷயத்த ஏத்துக்கிறது புத்திசாலித்தனம். அதனால கும்பராசிக்காரங்க எப்பவுமே புத்திசாலி. அதனால என்ன செய்வீங்க? டக்குன்னு அந்த இடத்துல இருந்து மூவ் ஆன் பண்ணி வந்துருங்க. எதுக்காக இவ்வளோ சொல்றேன் அப்டின்னா, நீங்க எவ்வளோ திறமைசாலியா இருந்தாலும் சரி, காசு பணம் வருது, எல்லாமே கைக்கு வந்துட்டு பக்கத்துல வந்துட்டு தட்டி போயிறக்கூடாது. அதுக்காகத்தான் இவ்வளோ விஷயங்களும் சொல்றது. உங்க வெற்றி வாய்ப்புங்கிறது உறுதி செய்யப்பட்டதா இருக்கு. ஆனா நீங்க பேசக்கூடிய விஷயங்கள்னால ஒரு சின்ன தவறுனால
அது தட்டி போயிறக்கூடாதுல்ல. அதுக்கு தான் இவ்ளோ தூரம் நான் மெனக்கெட்டு மூச்ச பிடிச்சு சொல்லிட்டு இருக்கேன். மத்தபடி எல்லா அமைப்புகளும் உங்களுக்கு நல்லா இருக்கு. கும்பராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த ராகு, கேது பெயர்ச்சி வரைக்கும் ரொம்ப பொறுமையா இருந்துட்டீங்க அப்படின்னா, குடும்ப நபர்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க. என்ன விஷயங்கள்லாம் இழந்தீங்களோ, அத்தன விஷயமும் மீட்டெடுக்க முடியும். எல்லாமே நீங்க நெனச்ச விஷயங்கள்லாம் சாதிக்க முடியும். டிசம்பருக்கு அப்புறம் ரொம்ப பரிபூரணமா நல்லா இருக்குங்க. நீங்க வேலைக்கு போறதுனாலும் வேலைக்கு போலாம். அதே மாரி வீட்ல இருந்துட்டு ஆன்லைன் பிசினஸ் பண்ணலாம். அதே மாரி டீச்சிங் பண்ணலாம். ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்டா மாறலாம். இந்த மாரி பல ரூபங்கள் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சொத்து சேர்க்கை இருக்கு. ஆடை ஆபரணங்கள் இருக்கு. நெனச்ச விஷயங்கள் எல்லாமே சாதிக்கக்கூடிய அமைப்புகள் இந்த வருடம் உங்களுக்கு உறுதியாக உண்டு. பொதுவா கும்ப ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு, கேது இருக்கனால, குடும்பத்துல வந்து நான் ஆல்ரெடி குடும்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா, சனி இருக்காரு. அப்புறம் உங்க ஜென்ம ராசியில ராகு இருக்கு. இது என்னன்னா, குடும்பத்துல பிரச்சனைகள உண்டு பண்ணும். மன விரக்திய உண்டு பண்ணும். நான் ஆல்ரெடி சொன்னது தான். அதனால பொறுமையா போங்க. ஆனா கணவராக இருந்தால் மனைவியும், மனைவியாக இருந்தால் கணவரும் ஒருவரை ஒருவர் அனுசரிச்சு செல்லக்கூடிய காலகட்டமா இது இருக்கனால, ரொம்ப கவனமாக இருக்கணும். சண்டை சச்சரவு போடுறது, 6ல குரு வர்றது, கோர்ட்டு கேஸ், டைவர்ஸ் வரைக்கும் போயிரும். 3ஆம் இடம் நபருடைய தலையீடு. உங்க ஹஸ்பண்ட வேற ஒரு பொண்ணு இழுத்துட்டு போறது. உங்க ஒய்ஃப இந்த மாரிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ரொம்ப கவனமாக இருங்க. நான் தப்பு தப்பாலாம் சொல்லல. நாட்ல நெறைய நடக்குது. அதனால கவனமா இருங்க. நம்ம ஹஸ்பண்ட் தானே எங்க போயிற போறாருன்னு அலட்சியம் கூடாது. நம்ம ஒய்ஃப் தானே எங்க போயிற போறாங்கன்னு அலட்சியம் கூடாது. இதுக்காகவே சில ஜென்மங்கள் இருக்கு. சில ஜென்மங்கள் இதுக்காகவே பிறவி எடுத்திருக்காங்க. அவங்க கிட்ட இருந்தெல்லாம் நம்ம ஆட்கள காப்பாத்த வேண்டியது நம்மளுடைய கடமைங்க. ஸோ, அதனால கவனமா இருங்க. ஒழுக்கமாவும் இருக்கணும். ஏன் ஒழுக்கம் அப்படின்னு சொல்றேன்னா, நீங்க கெட்டவர்ன்னு நான் சொல்ல வரல. ராகு உங்களுடைய ராசியில இருக்கு. இவ்வளோ நாளா குரு பார்த்துட்டு இருந்தாரு. இப்ப குரு பார்க்கலையா? அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, கெட்டு போறதுக்கு எல்லா வழியும் உங்களுக்கு ஓப்பன் ஆயி, வா வான்னு ஈர்ப்பு அப்படியே அந்த மைண்டும் சரியில்லைன்னா ஏதாவது ஒரு நோக்கி போயிருவோம்ல, அந்த மாரி அமைப்புகள் உருவாகுது. 3 மாசத்துக்கு குரு பலம் ஜூன்லயா, அப்ப அந்த 3 மாசம் கடுமையான காலகட்டமா இருக்கும். அந்த காலகட்டத்துல இடம் மாறி, தடம் மாறி போயிறாதீங்க தயவு செய்து. அதே மாரி காதல் ரீதியா, மன ரீதியா பிரச்சனைகள உண்டு பண்ணும். அதே மாரி கலத்தரம், திருமணத்திலயும் கொஞ்சம் பிரச்சனைகள உண்டு பண்ணும். அதனால கவனமாக இருங்க. ரொம்ப பொறுமையா எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணுங்க. அந்த டிசம்பருக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நல்லா போயிரும். அதே மாரி 7ஆம் வீட்டுக்கு வந்து சனி பார்வை இல்லை. ராகு, கேது பெயர்ச்சியும் இல்லை. ராகுவும் அது பெயர்ச்சி ஆயிடுச்சு. குருவும் வந்து பலம் இல்லாதனால, இந்த வருடம் திருமணம்ங்கிறது பெருசா உங்களுக்கு பலம் இல்லாதனால, உங்களுடைய சுய ஜாதகத்துல திருமணம் சார்ந்த விஷயத்த பார்த்துக்கங்க. அதே மாரி புத்திர பாக்கியம் இருக்கு. ஏன்னா செயற்கை கருத்தரிப்பு அந்த மாரி விஷயங்களுக்கு, இயற்கையா கருத்தரிப்பா இருந்தாலும் சரி, ராகு, கேதுக்கள் புத்திர பாக்கியத்த குடுத்துரும். குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. சும்மா ஒரு டாக்டர்ட்ட போய் ஒரு சஜஷன் எடுத்தாலே திடீர்னு இதாயிரும். அதே மாரி ஐவிஎஃப், டெஸ்ட் டியூப்க்குலாம் போறீங்கன்னா, இந்த டைம்ல போயிருங்க. டிசம்பர் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கு. அந்த டைம்ல போயிட்டீங்கன்னா, கட்டாயம் உங்களுக்கு ஒரு புத்திரம் பாக்கியம் உறுதியாக இருக்கு. குழந்தை சந்தான பிராப்தம்ங்கிறது உறுதியாக இருக்கு. பூர்வீக சொத்துக்கள்லாம் இழுபறியா இருந்ததெல்லாம் வரும். கடன் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு நிவர்த்தி ஆயிருங்க. 6ஆம் இடத்துல குரு உச்சம் பெறனால, கடன் ரீதியா எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும், அந்த பிரச்சனைகள்ல இருந்தா உங்களுக்கு நிவர்த்தி ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இவ்வளோ நாளா இழுபறியா இருந்த கேஸுகள், கடன் ரீதியா இருந்தாலும் சரி, கோர்ட்டு கேஸ் வழக்குகள், அது என்ன கேஸா இருந்தாலும் உங்களுக்கு ஃபேவர் ஆகுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. நெறைய நன்மைகளும், மாற்றங்களும் உறுதியாக இருக்கு. கும்ப ராசியில இருக்கவங்களுக்கு ஹெல்த் ரீதியா பிரச்சனை இருக்கு. மருத்துவ செலவு இருக்குது. உங்களுக்கு வந்து என்ன வியாதின்னே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்குலாம் ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. குரு வளர்த்து விட்டுருவாரு. அதனால ஹெல்த் ரீதியா உடனடியா டாக்டர பார்க்கணும். ஹெல்த்ல எப்பவுமே அவேர்னஸா இருங்க. எதுக்காக சொல்றேன் அப்டின்னா, கடுமையான உழைப்பாளிகளா இருப்பீங்க. அதனால என்ன ஆகும் அப்டின்னா, உங்களுடைய உங்களுக்கு வந்து டயர்டா இருக்கிறது, இல்ல ஏதாவது ஹெல்த்ன்னா அத அலட்சியப்படுத்திருவீங்க. காசு, பணம், பிசினஸு, ஜாப் இதிலேயே 24 ஹவர்ஸ் சிந்தனைகள் இருக்கும்போது, உங்களுடைய தேக ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தாம போயிருவீங்க. அதனால பிரச்சனைகள் வரும். அந்த மாரி கூடாது. சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். தேக ஆரோக்கியத்துல கூடுதல் கவனம் தேவை. வண்டி வாகனங்கள்ல போகும்போது கவனமா போங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ராசி அதிபதி வந்து சனியா இருக்காரு. அவரு கூட செவ்வாய் சேரக்கூடிய காலகட்டங்கள்ல கவனமாக இருந்துக்கங்க. அப்படி இல்ல அப்படின்னா, செவ்வாவும் சனியும் பார்க்கும்போது கவனமா இருந்துக்கங்க. இல்லைன்னா ஏதாவது வந்து விபத்துகள் இந்த மாரி விஷயங்கள், பிபி, சுகரு அது சாதாரணமா இதாயி பேனிக் அட்டாக் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாரி உடல் ரீதியா வந்து பார்த்தீங்கன்னா, ரத்தத்துல வந்து
நோய் எதிர்ப்பு சக்திங்கிறது ரொம்ப குறைஞ்சு போயிரும். முக்கியமா இந்த யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ், இந்த கால்ல கீழ வந்து பாதத்துல இன்ஃபெக்ஷன் ஆயி, மூட்டு வலி, பாத வலி இந்த மாரி விஷயங்கள்லாம் வரத்துக்கு ஏதாவது ஒரு மருத்துவ விரயம், மருத்துவ செலவுங்கிறது இருக்கு. அதனால கவனமாக இருந்துக்கங்க. கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு நல்ல ஃபேமஸ் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. நெறைய காசு பணம் சம்பாரிக்கிறதுக்கு குரு 6ல இருந்து 2 பார்க்குறாரு, 10 பார்க்குறாரு. நெறைய வாய்ப்புகள் வரும். உங்க ராசியில ராகு இருக்கிறது பிரம்மாண்ட வளர்ச்சி, பாசிட்டிவாவோட நெகட்டிவா ஃப்ரேம் ஆகுறதுக்கு, நெகட்டிவ் பப்ளிசிட்டி கிடைக்கும். எப்படியோ பப்ளிசிட்டி உங்களுக்கு கிடைச்சிரும். காசு பணத்த சம்பாரிக்க முடியும். கலைத்துறைக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. இந்த டைம கரெக்ட்டா நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா, அரசாங்க உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு இந்த டைம் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய டைமு. குரு 6ஆம் இடத்துல இருக்கிறனால நல்ல உத்தியோகம், ப்ரமோஷன்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். காசு பணமும் கிடைக்கும். அதே நேரத்துல உங்கள காமிச்சு, உங்கள ஏமாத்தி, உங்கள பனிஷ்மென்ட்டுக்கு அனுப்பி விடுறதும் நடக்கும். உங்க மேல ஒர்க் பிரஷர் அதிகமா, பாரங்கள் அதிகமா, நீங்க உங்களோட பேர இன்ஃப்ளூயன்ஸா யூஸ் பண்ணி வேற ஏதாவது நிகழ்வுகள் நடக்கிறது. இந்த மாரி விஷயங்கள்லாம் நடக்கும். கவனமாக இருக்கணும். காசு, பணம், உத்தியோகம் இதுலலாம் பிரச்சனை கிடையாது. ஆனா உங்களுடைய பேர மிஸ்யூஸ் பண்றாங்களா? உங்களோட பதவிய மிஸ்யூஸ் பண்றாங்களான்னு பாருங்க. இல்லைன்னா நீங்க அதுக்கு ஆளாகுற மாரி பதில் சொல்ற மாரி வரும். அரசாங்க உத்தியோகத்துல இருக்கவங்க ரொம்ப கவனமா இருக்கணும். முக்கியமா லஞ்ச லாவணியங்கள ஈடுபாடு பண்ணும்போது, ஒரு டெண்டர அனௌன்ஸ் பண்ணும்போது, கையெழுத்து போடும்போதெல்லாம் கவனமாக இருந்துக்கங்க. அரசியல்வாதிகளுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, வளர்ச்சி தான். ஏன் அப்படின்னா, சனி உங்களுக்கு 2ஆம் இடத்துக்கு போயிடுச்சு. குரு 5ஆம் இடத்துல இருக்காரு. ராகு உங்களுடைய ராசியில இருக்காரு. ராகு ராசியில இருந்தா, ஏதாவது பண்ணி ஜெயிச்சுருவீங்க. குரு பலம் இருக்கு. ஏன்னா, ஏப்ரல்லயே எலக்ஷன் வரதுனால, அந்த டைம பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு நல்லா இருக்கு. ஸோ வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு இருக்கான்னு கேட்டா, என்ன பொறுத்தவரைக்கும் இருக்கு. அது சக்சஸும் ஆகும். ராகு, கேது 7லயும் அதே மாரி 2ஆம் இடத்துல சனியும் 5ஆம் இடத்துல குருவும் இருக்கிறது நல்ல அமைப்பு. வெற்றி வாய்ப்புக்கு உண்டான அமைப்பு தான். ஆனா சில தடங்கல்கள் இருக்கு. 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது தடைய உண்டு பண்ணுவாரு. பக்கத்துல வரும் வெற்றி டக்குன்னு தட்டி போயிரும். அதுக்கு உண்டான பரிகாரங்கள், பூஜைகள், யாகங்கள், வேள்விகள்லாம் பண்ணிக்கங்க. கட்டாயம் நீங்க ஜெயிச்சுருவீங்க. உங்களுடைய குடும்ப ஜோசியர் உங்களுக்குன்னு தனிப்பட்டவங்க இருக்கிறாங்கன்னா, அத வந்து என்ன செய்யுங்க, கலந்து ஆலோசிச்சு பண்ணுங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. பொதுவா பொருளாதார வாழ்க்கை நல்லா இருக்கு. ஐஸ்வர்ய பிராப்தம் ரொம்ப நல்லா இருக்கு. உறவுகளிடையே மனக்கசப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால பார்த்துக்கங்க. 2026 தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் மீன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இது வந்து என்னன்னா, என்னைக்கு பிறக்குது அப்படின்னா 14/4/2026 செவ்வாய்க்கிழமை காலை 9:30க்கு சதய நட்சத்திரத்துல இந்த வருடம் வந்து பிறக்குது. இந்த வருடத்த பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வந்து நல்ல அற்புதமான பலன்கள் தான். ஏன் அப்படின்னா, உங்களுடைய ராசியில சனி, ஜென்ம சனி இருந்தாலும், ஜூன் மாசத்துக்கு அப்புறம் குரு பெயர்ச்சியாகி 5ஆம் இடத்துல இருந்து உங்க ராசிய பார்ப்பாரு. அப்போ ஜென்ம சனி வந்து சனியோடைய தீமைகள் முற்றிலுமாக குறைந்து, சனியோடைய நன்மைகள் தான் உங்களுக்கு அதிகரிக்கும். அது போக ராகு உங்களுக்கு 11ஆம் இடத்துலயும், கேது 5ஆம் இடத்துலயும் பெயர்ச்சி ஆயிரும். குருவும் உச்சபலம் பெற்று, அதாவது உங்களுடைய ராசி அதிபதி குருவும் உச்சபலம் பெற்று உங்களுடைய ராசியும் பார்ப்பாரு, லாபஸ்தானத்தையும் பார்ப்பாரு. இது வந்து நல்ல அற்புதமான பலன்கள் தான் உங்களுக்கு இருக்க போகுது. தொழில் ரீதியா எப்படி மாற்றங்கள் இருக்கும்? தொழிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதிபதி யாரு? உங்களுடைய ராசி அதிபதி குருவே. அவர் 5ஆம் இடத்துல உச்சமாகி 11ஆம் இடத்த பார்ப்பாரு. 11 கூடையவர் யாரு? உங்க ராசிக்கு சனி. அவரு உங்களுடைய ஜென்ம ராசியில இருந்து 10ஆம் இடத்த பார்ப்பாரு. 11 கூடையவர் 10 பார்ப்பாரு. 10 கூடையவர் 11 பார்ப்பாரு. எப்படி காம்பினேஷன் இருக்கு பாருங்க. அப்போ இந்த வருடம் தொழில பொறுத்தவரைக்கும் எது இருக்கோ இல்லையோ, தொழில பொறுத்தவரைக்கும் பிரம்மாண்ட வளர்ச்சி. நல்ல அமைப்பு, நெறைய லாபங்கள ஈட்ட முடியும். நீங்க எடுத்த காரியங்கள்ல வெற்றி கிடைக்க போகுது. தொழில் ரீதியா இறக்குமதி, ஏற்றுமதி இருந்துச்சுன்னா, நல்ல வருமானம். அதே மாரி நெறைய அமைப்புகள் இருக்கு. தொழில் ரீதியா பெரிய லாபங்கள்லாம் உங்களுக்கு வருங்க. முக்கியமா இந்த இறக்குமதி, ஏற்றுமதி சார்ந்த தொழில்கள், உற்பத்தி சார்ந்த தொழில்களுக்கெல்லாம் இது அருமையான காலகட்டம். இந்த காலகட்டத்துல நீங்க ஆரம்பிக்கிறதுனால ஆரம்பிக்கலாம். அல்லது ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கிறத விரிவுபடுத்தவும் செய்யலாம். அந்த அளவுக்கு காசு, பணம் அப்படிங்கிறது நெறைய வரப்போகுதுங்க. லாபஸ்தானத்த குரு பார்த்தாலே மெயினா தொழில் மூலியமா நிரந்தர வருமானம், நல்ல லாபங்கள கட்டாயம் ஈட்ட முடியும். அது போக லாபஸ்தானாதிபதி சனி உங்களுடைய ராசியிலே இருக்கிறது கூடுதலான சிறப்பு. அது போக ராகு வந்து 11ஆம் இடத்துக்கு வருது. இன்னும் பிரம்மாண்டமான வளர்ச்சிய உண்டு பண்ணிருவாரு. பொதுவாவே தெய்வ அனுகூலத்த தேடிக்கங்க. உங்களுடைய ராசி அதிபதி குருவா இருக்கிறதுனாலயும், ஜென்மத்துல சனி இருக்கனால மன கிளேசங்கள், மன இறுக்கங்கள்,
அதே மாரி எல்லா விஷயங்களையும் இழுபறி நீடிக்கும். பொதுவாவே கிரக அமைப்புகள் நல்லதாக இருந்தாலும், சனியோடைய கர்ம பலன் அதிகமாக இருக்கனால, தெய்வ வழிபாடு, தெய்வ அனுகூலத்த தேடிக்கணும். குருநாதர் வழிபாடு, சித்தர்கள் ஜீவ சமாதி வழிபாடு பண்றது சிறப்பான பலன்கள தேடி குடுக்கும். பொதுவா உங்களுக்கு வரக்கூடிய பிராப்தங்கள் கிடைக்கணும்னாலே, நமக்கு குருவோடைய பலம் இருக்கணும். உங்களுக்கு 9ஆம் இடத்த குரு பார்க்கிறாரு. சகல விதமான சௌபாக்கியங்கள் கட்டாயம் உங்களுக்கு கிடைச்சிரும். பொதுவா நல்ல பலன்கள் நெறைய இருக்குங்க. உத்தியோகத்துல இருக்கவங்களுக்குலாம் பிரம்மாண்டமான வளர்ச்சி. ராகு அ ஐந் அ 11ஆம் இடத்துக்கும், கேது 5ஆம் இடத்துக்கும் வருது. திடீர்னு உத்தியோகத்துல ஒரு அதிர்ஷ்டத்த குடுத்துரும். புரமோஷன் 9ஆம் இடம் பதவி உயர்வ குறிக்கக்கூடிய 9ஆம் இடத்த குரு பாக்குது. அப்போ பதவி உயர்வு கிடைக்கும். உங்களுக்கு ஒரு நல்ல ப்ரமோஷன், சேலரி இன்கிரிமென்ட், நீங்க ஒர்க் பண்ற இடத்துல மேனேஜ்மென்ட் உங்களுடைய திறமைய அங்கீகரிப்பாங்க, பாராட்டுவாங்க. நல்ல சேலரி இன்கிரிமென்ட் குடுத்துருவாங்க. அதே மாரி வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்கு. நெறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ராகு 12ல இருக்கனால, வருட ஆரம்பத்திலேயே வெளிநாடுகளுக்கு, வெளிமாநிலங்களுக்கு செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்கு. பொதுவா மீன ராசிக்கு இந்த காலகட்டம் வளர்ச்சி. அது பிசினஸ்லயா இருந்தாலும் சரி, உத்தியோகத்திலயா இருந்தாலும் சரி, நல்ல உயர்வு, அதிர்ஷ்டம், ஐஸ்வர்யம், சகல விதமான சௌபாக்கியங்களும் கிடைக்கப் போகுது. அமைப்புகள் நல்லா இருக்கு. அதுக்கு தகுந்த பலன்கள எடுத்துக்கங்க. மீன ராசிக்காரங்களுக்கு கொஞ்ச நாளா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 7 சனியோட பாதிப்புகள் இருக்கு. நான் இல்லைன்னு சொல்லல. இந்த 7 சனி பாதிப்பு இருக்கு. ஆனா, அது குருபலம் இல்லாம இருந்துச்சு. உங்களுக்கு இந்த ஜூனுக்கு அப்புறம் நல்ல குருபலம் இருக்கு. அதனால சனியுடைய பாதிப்புங்கிறது உங்களுக்கு குறைவா தான் இருக்கும். அதனால கவலைப்பட வேண்டாம். நீங்க முன்பை விட நல்ல உத்வேகமாவும், பாசிட்டிவாவும் எல்லா விஷயத்தையும் அப்ரோச் பண்ணுங்க. நெறைய என்னன்னா பாசிட்டிவ் அப்ரிமேஷன்ஸ் சொல்லி பாருங்க. உங்களுக்கு தெய்வ வழிபாடும் பண்ணிக்கிட்டு, நெகட்டிவான விஷயங்கள் நடக்கும்போது என்ன செய்யுங்க அப்டின்னா, மந்திரங்கள் நெறைய பேத்துக்கு தெரியாது. அதனால பாசிட்டிவான அப்ரிமேஷன்ஸ சொல்லி பார்த்துட்டே இருங்க. மணி மந்த்ரா இந்த மாரி விஷயங்கள்லாம் சொல்லி பாருங்க. அது உங்களுக்கு நெறைய கை கொடுக்கும். 7ஆம் இடத்த சனி பாக்குதுங்க. பார்ட்னர்ஷிப் வழி வந்து பார்த்தீங்கன்னா, மனக்கசப்பு, விரிசல்கள், பார்ட்னர்ஷிப் கட் ஆகுறதெல்லாம் நடந்தாலுமே, ஒரு பிசினஸ சூப்பரா ரன் பண்ணிட்டு கொண்டு போயிற முடியும். இந்த வருடம் உங்களுக்கு தொழிலும், உத்தியோகமும் அவ்வளோ சிறப்பா இருக்கு. அதனால பார்ட்னர்ஷிப் வழி கட்டாயம் ஒரு மனக்கசப்பு ஏற்படும். அதனால அவங்களுக்கு உண்டான ஷேர பிரிச்சு குடுத்துருவீங்க. பிசினஸ நீங்களே தனியா செஞ்சுக்க முடியும். அது போக 7ஆம் இடம்ங்கிறது உங்களுக்கு எப்பவுமே பாதகமா இருக்கனால, பார்ட்னர்ஷிப் போடுறதுங்கிறது அவ்வளவு சாலச் சிறந்தது கிடையாதுங்க. இதுக்கப்புறம் வந்து திருமணம் நடக்குமா அப்படின்னா, உங்களுக்கு குருபலம் நல்லா இருக்கு. 9ஆம் இடத்த பாக்குது. 5ஆம் இடத்துல உச்சமாயி, சனி 7ஆம் இடத்த பாக்குறதுனாலயும், ராகு 11ல இருக்கிறதுனாலயும், நெறைய பேருக்கு லவ் மேரேஜ் ஆகுறதுக்கு உண்டான அமைப்பு, விருப்ப திருமணம், அதே மாரி வீட்ல பேரண்ட்ஸ் உடைய சப்போர்ட்டோடையே, அதாவது பெற்றோர்களுடைய ஆசீர்வாதத்தினாலே திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் எல்லாம் இருக்குது. படிக்கக்கூடியவங்களுக்கு படிப்புல நல்ல அமைப்புகள், கிரக சூழ்நிலைகள் நல்லா இருக்கு. 4ஆம் இடத்துல குரு இருந்து 5ஆம் இடத்துக்கு வர்றதுனால, நல்ல ரேங்கிங் வாங்க முடியும். 11ஆம் இடம்ங்கிறது உயர்கல்விய குறிக்கக்கூடியது. ராகு அங்க வர்றதுனால நல்ல அமைப்புகள் இருக்கு. குரு பலம் இருக்கு. அப்போ நல்ல வெளிநாடுகளுக்கு சென்று படிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஒரு உத்தியோகத்துக்காகவோ, பிசினஸ்க்காகவோ, தொழிலுக்காகவோ, படிப்புக்காகவோ வெளிநாடுகள் செல்லக்கூடிய அமைப்புகள் நெறைய பேருக்கு இருக்கு. அத கட்டாயம் யூஸ் பண்ணிக்கங்க. படிச்சு முடிச்சுட்டு நல்ல ஸ்கூலுக்கு போறது. 10த் முடிச்சுட்டு +2க்கு நல்ல வேற ஸ்கூலுக்கு போறது. +2 முடிச்சுட்டு காலேஜுக்கு ரொம்ப நல்ல காலேஜ். ஹையர் ஸ்டடீஸ் பிஜி படிக்கிறது நல்ல காலேஜ். அந்த மாரி காலேஜ் படிச்சு முடிக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல இடத்துல பிளேஸ்மெண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. படிச்சு முடிச்சுட்டு ரொம்ப வருஷமா எனக்கு வந்து இதே இல்ல. இந்த வேலையே கிடைக்கல அப்டின்னா, வேலையெல்லாம் டக்கு டக்குன்னு கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. சனியுடைய அமைப்பு உங்களுக்கு ராசியில இருக்கனால, நீங்க படிச்ச விஷயங்கள் நெறைய பேத்துக்கு ஞாபக மறதிய குடுத்துரும். அதனால சரஸ்வதி வழிபாடு, ஹயக்ரீவர் வழிபாடு பண்ணிக்கங்க. படிச்சா தான் லைஃப் அப்படிங்கிறத உணர்ந்து படிக்கக்கூடிய காலகட்டம் தான் இது. படிக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப அருமையா இருக்கு. படிச்சு முடிச்சு வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் இந்த ஜூன் மாசத்துக்கு அப்புறம் நல்ல உத்தியோகத்துல உங்களுடைய தகுதிக்கும், திறமைக்கும் தகுந்த நீங்க விரும்புன, எதிர்பார்த்த சேலரியோடையே ஒரு நல்ல ஓப்பனிங் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கரெக்ட்டா யூஸ் பண்ணிக்கணும். உங்களுடைய திறமைகள் எல்லாத்தையும் வெளிக்கொண்டு வாங்க. இன்னும் நல்ல பெரிய பெரிய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் தானா தேடி வரும். மீன ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு ரொம்ப அற்புதமான பலன்கள்ங்க.
குரு 5ஆம் இடத்துல இருக்காரு. அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது தானா தேடி வரப்போகுது. உங்களுடைய திறமைகள் எல்லாமே வெளி உலகத்துக்கு காட்டக்கூடிய காலகட்டம் தான் நான் சொல்லுவேன். வெளிப்படுத்துங்க. இவ்ளோ நாள் உங்களுக்குள்ளேயே வச்சுட்டு இருந்தது போதும். எக்ஸ்போஸ் பண்ணுங்க. அத்தனையுமே உங்களுக்கு சக்சஸ் ஆகும். நீங்க விரும்பக்கூடிய அத்தனையுமே தானா தேடி வந்து கிடைக்க போது. குடும்பத்துல நல்ல சப்போர்ட் கிடைக்கும். நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள விருத்தி பண்ணலாம். அதே மாரி புதுசா ஸ்டார்ட் அப் பண்ணலாம். ஒரு நல்ல ஜாப்க்கு ஜாயின் பண்ணி போகலாம். இது எல்லாமே நல்லா இருக்கு. உங்களுடைய ஜென்ம ராசியில சனி இருக்கனால 7ஆம் இடத்துல வந்து சனி பார்வை வரும். அப்போ ஹஸ்பண்ட் கிட்ட அனுசரிச்சு கட்டாயம் போணும். இது மீன ராசிக்காரங்க ஆணாக இருந்தாலும், பெண்ணாக இருந்தாலும் சரிங்க. லைஃப் பார்ட்னர்ஸ் கிட்ட அனுசரிச்சு போணும். அவங்க வந்து நீங்க வந்து கஷ்டப்படுறது எல்லாமே உங்க லைஃப் பார்ட்னருக்கு நீங்க செய்வீங்க. ஆனா, அத அவங்க கிட்ட நீங்க எக்ஸ்போஸ் பண்ணணும். அதே நேரத்துல அவங்க என்ன உங்ககிட்ட எதிர்பார்க்கிறாங்கன்னு புரிஞ்சு அனுசரிச்சு நடந்துக்கணும். 2மே உங்களுக்கு உண்டானது தான். முக்கியமா உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் பொதுவாவே வந்து நல்லவங்க. ஆனா, அவங்களுடைய மனது மத்தவங்களுக்கு புரியாது. ஸோ, அதனால ரொம்ப கவனமாக இருந்து இந்த ஜென்ம சனி காலகட்டத்துல உங்களுடைய உணர்வுகள ரொம்ப அமைதியான வழியில வந்து நீங்க எடுத்து சொன்னீங்கன்னா புரிஞ்சிரும். ஆனா, உங்களுக்கு நல்ல அமைப்புகள் இருக்கு. குரு பலம் பரிபூரணமா இருக்கனால எல்லாமே நல்லதா தான் நடக்கும். குருவோடைய அனுகிரகம் இருக்கனால தெய்வ வழிபாடு பண்ணுங்க. சூப்பரா சக்சஸ் ஆயிருவீங்க. எந்த ஒரு விஷயம் எடுத்தாலுமே. ஆடை, ஆபரண சேர்க்கை இருக்கு. பெண்களுக்கு வந்து ஆடை, ஆபரண சேர்க்கை இருக்கு. விரும்பின அனைத்துமே தானாக நடக்கக்கூடியது. நினைச்சது எல்லாமே நடக்கிறது. எடுத்த காரியங்கள்ல வெற்றி, இது எல்லாமே கிடைக்கும். மீன ராசிக்காரங்க ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரிங்க, வாகன பிராப்தம் நல்லா இருக்கு. வீடு வாங்கி அத வாடகைக்கு விடுறது, வீடு கட்டுறது, சொத்து சேர்க்கை இது எல்லாம் நல்ல அமைப்புகள்ல இருக்கு. 5ஆம் இடம்ங்கிறது பூர்வீகத்த குறிக்கும். பூர்வீகத்துல இருந்த சிக்கல்கள் எல்லாமே இந்த டிசம்பருக்கு அப்புறம் குருவும், கேதுவும் சேரக்கூடிய அமைப்பு. அந்த காலகட்டத்துல டிசம்பர்ல பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த வில்லங்கங்கள்லாம் நீங்கி, பூர்வீக சொத்துக்கள் தானாக தேடி வரும். பூர்வீகத் மூலியமா ஆதாயம் கிடைக்கும். தந்தை வழி சொத்துக்கள், தாயார் வழி சொத்துக்கள்லாம் வந்து சேர்றதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. திடீர்னு ஒரு ஐஸ்வர்ய பிராப்தம் இருக்கு. ஆடை, ஆபரண சேர்க்கைகள்லாம் இருக்கு. நீங்க நெனச்ச காரியங்கள், செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துலயுமே வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. புத்திர பாக்கியம் இருக்கு. முக்கியமா குருவும், கேதுவும் சேரக்கூடிய காலகட்டங்கள்ல, கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷமா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தையே இல்ல அப்டின்னா, ட்ரீட்மெண்ட் போனீங்கன்னா உடனடியா குழந்தைகள் இருக்கும். செயற்கை முறை கருத்தரிப்புக்கெல்லாம் குரு, கேது காம்பினேஷன் தான் நல்ல ஒர்க் அவுட் ஆயிருக்கு இதுவரைக்கும். அப்ப இந்த காலகட்டத்தில அது பண்ணீங்க அப்டின்னா, கட்டாயம் சக்சஸ் ஆயிரும். ஐவிஎஃப் இந்த டெஸ்ட் டியூப் பேபிக்கெல்லாம் சக்சஸ் ஆயிரும். குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கங்க. திடீர் மேரேஜ், திடீர்னு திருமணங்கள் நடக்கிறது, ரிஜிஸ்டர் மேரேஜ் இந்த மாரி ஆகுறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்கு. மீன ராசியில இருக்கக்கூடிய கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு அதிர்ஷ்டம் அள்ளி குடுக்குதுன்னு தான் சொல்லுவேன். கலைக்கே கேது தான் அதிபதி. அது கூட குரு சேருது. பிரம்மாண்டமான வளர்ச்சி இருக்கு. 11ல ராகு இருக்கு. பல கோடிகள சேர்த்துற அளவுக்கு வருமானம் சாதாரண நிலையில இருந்து சூப்பர் ஸ்டார் நிலை அப்படின்னு சொல்றோம்ல. யாருக்கு பொருந்துதோ இல்லையோ, உங்களுடைய ராசிக்கு பொருந்துது. மிகப்பெரிய பிரம்மாண்ட வளர்ச்சி இருக்கு. கலைத்துறைய பொறுத்தவரைக்கும் மிகப்பெரிய லெவல்ல வளர்ச்சி இருக்கு. எந்த வாய்ப்பு வந்தாலும் யூஸ் பண்ணிக்கங்க. அது மூலியமா காசு, பணம் சம்பாரிக்கிறது, மிகப்பெரிய லெவல்ல மக்கள் கிட்ட போய் ரீச் ஆகுறது, உங்களுடைய பேரும் புகழும் பெரிய லெவல்ல பிரபலமாகறது, நீங்க ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்சரா மாறுறது, இந்த மாரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்க போது. அதே மாரி அரசாங்க துறையில இருக்கவங்களுக்கு அமைப்புகள் ரொம்ப நல்லா இருக்கு. சனி ஜென்மத்துல இருக்காரு. எல்லா விஷயங்களையும் கவனமாக இருங்க. 10ஆம் இடம் கர்மஸ்தானமா இருக்கனால, கூடுதல் கவனம். பதவிக்கு வந்து ஏதாவது வேட்டு வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா குரு உங்கள எப்பவுமே காப்பாத்திட்டே இருக்கிறாரு. 11ல ராகு இருக்கனால நெறைய காசு, பணம் சம்பாரிக்க முடியும். திடீர்னு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும். நல்ல பதவி உயர்வு கிடைக்கும். நல்ல இடத்துக்கு போவீங்க. அதே மாரி உயர் அதிகாரிகளுடைய அழுத்தங்களும் இருந்தாலும் அவங்களுடைய ஆதரவும் சேர்ந்தே கிடைக்கும். எல்லா விஷயமும் நன்மையும், தீமையும் கலந்து தான் இருக்கு. ஒவ்வொரு கையெழுத்து போடும்போது வாசிச்சு, வாசிச்சு கையெழுத்து போடுங்க. உங்களுடைய பேரு எங்கேயாவது தவறாக யூஸ் பண்றாங்களான்னு பார்த்துக்கங்க. நீங்க சொல்லாத ஒரு விஷயம், ஆர்டர் போடாத ஒரு விஷயத்த எங்கேயாவது செய்றாங்களான்னு கிராஸ் செக் பண்ணிக்கங்க. கூடுதல் கவனம் தேவை. ஆனா நல்ல ஆதாயங்கள் உண்டு, வருமானங்கள் உண்டு, பிராப்தங்கள் நெறைய இருக்கு. அரசியல்வாதிகளுக்கு மீன ராசியில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படின்னா, ஜென்ம சனி கட்டாயம் சக்சஸ குடுத்துரும். குரு பலமும் நம்ம நல்லா இருக்கு. எலக்ஷன் வர்றதுக்கு முன்னாடி குரு பலம் உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருக்கு. பதவி ஸ்தானத்துல இருக்கு. அதுவும் ஒரு நல்ல அமைப்பு தான். அது போக ராகு, கேது 12, 6ல மறைஞ்சிட்டனால பெருசா வந்து
தீமைகள் கிடையாது. ஜென்ம சனி வெற்றி வாய்ப்ப கொடுக்குமா? எனக்கு 7.5 சனி நடக்குது, 7.5 சனி நடக்குதுன்னு கவலைப்படாதீங்க. மீன ராசியில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் எப்பவுமே சனிச்சந்திரன்கிறத மாசான பொதுமக்கள் ஜனவசியத்துக்கு சனிச்சந்திரன் வேணும். கட்டாயம் மக்களுடைய ஆதரவு உங்களுக்கு வந்துரும். ஜனவசியம் வந்துரும். சில இது பக்கத்துல வெற்றி வரும். ஆனா அது டக்குன்னு தட்டி போயிரும். சில பல நம்பர்கள்ல தோல்வி அடையறதுக்கு முன்னாடியே அதுக்கு பரிகாரங்கள் பண்ணிக்கங்க. உங்களுடைய தசாபுத்தியும், உங்களுடைய ஜாதகமும் சப்போர்ட் பண்ணணும் இல்லையா? ஆனா ராசிப்படி நல்ல அமைப்புகள் இருந்தாலும் கூட, கோச்சார ரீதியா நல்லா இருந்தாலும் கூட, உங்களுடைய ஜாதகத்த பார்த்துட்டு அதுக்கு தகுந்த பரிகாரங்கள், பூஜைகள் பண்ணிக்கங்க. சனியுடைய தாக்கம் குறைய ஆஞ்சநேயர் வழிபாடு, காலபைரவர் வழிபாடெல்லாம் பண்ணிக்கங்க. பொதுவா பொருளாதார உயர்வுகள் ரொம்ப நல்லா இருக்கு. வீட்டுல சனி 10ஆம் இடத்த பார்க்கறனால கருவம் செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்கு. மத்தபடி ஹெல்த் ரீதியா எந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு கிடையாது. வண்டி வாகனங்கள்ல போகும்போது கூடுதலான கவனம் தேவை. பொருளாதார ரீதியா நெறைய பெரிய அமைப்புகள் நடக்கு. 5ஆம் இடத்துல குருவும் கேதுவும் உச்சம் பெறறனால உபாசனை எடுங்க. ஒரு குருநாதர சந்திச்சு அவர்கிட்ட வழிபாடு பண்ணுங்க. அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. அதே மாரி குரு, கேது காம்பினேஷன் சேர்ந்திருக்கிறது. ஒரு உபாசனை எடுத்தீங்கன்னா, உங்களுடைய இஷ்ட தெய்வங்கள்லாம் சீக்கிரமா உங்களுக்கு சித்தியாகும். தெய்வ வழிபாடுகள் அதிகமா பண்ணும்போது, உங்களுக்கு தெய்வ பலம் கூடுதல் அமைப்புகள், பெரிய மகான்களுடைய தரிசனம் கிடைக்கும். நீண்ட தூரம் பிரயாணம் பண்ணி வெளிநாடு இதெல்லாம் புனித யாத்திரை செல்றது, புனித நதிகள்ல நீராடுறது, இந்த மாரி அமைப்புகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். குரு பலம் உங்களுக்கு பரிபூரணமா இருக்கு. 9ஆம் இடத்த பார்க்கிறது. அப்போ வந்து சொசைட்டில உங்களுக்கு நல்ல பேரு, புகழ் இது எல்லாமே கிடைக்கும். 9ஆம் இடத்துல ஐஸ்வர்ய பிராப்தம் இருக்கு. காசு பணத்த சம்பாதிக்கிறதுக்கு 11ஆம் இடத்த குரு பாக்குது. அதனால பொருளாதார வாழ்க்கையும் நல்ல சிறப்பா இருக்கு. ஆன்மீக வாழ்க்கையும் நல்லா இருக்கு. உறவுகளிடையே இருக்கக்கூடிய விஷயங்களும் ரொம்ப நல்லா இருக்கு. மீன ராசிய பொறுத்தவரைக்கும் இந்த 2026 தமிழ் புத்தாண்டு ரொம்ப அற்புதமான பலன்களும், நல்ல சகலவிதமான சௌபாக்கியங்களையும், அ ஐஸ்வர்ய பிராப்தத்தையும், அஷ்டலக்ஷ்மி பிராப்தத்தையும் உங்களுக்கு குடுக்குது. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா, கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.